ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பகவான் சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் ஆட்சி கிரகமாக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதிர்பாராதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹானர்ஸ் இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். அப்போ தொழில்காரகன் வலுவான நிலையில் இருக்கிறதுனால தொழிலை மேம்படுத்துவதற்கு முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழிலை மேம்படுத்தலாம். அதில் தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நம்ம வேறு வழியே இல்லை, தேவையில்லைனாலும் நமக்கு அது போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். வணக்கம் நேயர்களே. 2024 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 12 ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி வாஸ்து நாள். எல்லோரும் இப்போ நிறைய பேர் வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது. ஜூன் 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:50 10:30 போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து 6 அமாவாசை, அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்ட்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். 5ஆம் தேதி கிருத்திகை, முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர். அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கடுத்து 21/6/2024 பௌர்ணமி. அதுவும் சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமியில் தான் நிலவை முழுமையாக பார்க்க முடியும். அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய விரதம் இருப்பாங்க. பௌர்ணமி விரதம், கிரிவலம் போகிறது, இதெல்லாம் பௌர்ணமி. இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தினம் இருக்குது. திரும்ப 25 ஜூன் 2024 சங்கடகட சதுர்த்தி. இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும். இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளவு விசேஷம். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு, உதாரணத்துக்கு பூமி வாங்கணும், வாங்கின பூமியில் வீடு கட்டணும், மருத்துவம் நமக்கு சரியாக பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி, அவருக்கு முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம். ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் ஆனி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, மனோநிலைக்கு ஏற்றவாறு, விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம். ரிஷபராசி என்பர்களே, எவ்வாறு இந்த ஜூன் 2024 இருக்குன்னு பார்க்கலாமா? ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பகவான் சுக்கிரன் அதிபதி. சுக்கிரன் ஆட்சி கிரகமாக இருக்கிறார். ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருகசீரிட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். அப்போ ரோகிணியில் 4, மிருகசீரிடத்தில் 2, கார்த்திகையில் 3, மொத்தம் 9 பாதங்கள் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன். என்ன வேணும்? ரிஷபராசிலே சுக்கிரன் இருக்காது. பாருங்கள், மேசராசிலேயே செவ்வாய் இருக்கார், ரிஷபராசிலே பகவான் சுக்கிரன் இருக்கார். மாதத்தின் முற்பகுதி முடிய நல்ல வலுவான நிலை, குறிப்பாக 12ஆம் தேதி முடிய. இந்த 12ஆம் தேதி முடிய இருக்கிற சுக்கிரன் எந்த மாதிரி பலனை தருவார்? நல்ல பலன். ஒரு மாதம் பிறந்தோன்னே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் அப்படின்னா, வருமானத்தை எல்லாமே பிரதானமே வருமானம் தான் சார். பணம் 10 செய்யுங்கிற மாதிரி சர்வே ஜனா காஞ்சனமா ஜெயந்தி அப்படின்னு சொல்ல, எல்லா ஜனங்களும் காஞ்சனம் சொல்லக்கூடிய காசு மேலே தான் அபேட்சையும் பிரியமும் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில், அப்போ காசு மட்டுமே பிரதானமாக இருக்கிற பட்சத்தில், காசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்கிரனும் குருவும் பிரமாதமான நிலையில் ராசியிலே உட்கார்றாங்க. அதாவது ரிஷபராசியிலே இருக்காங்க. வேறு என்ன வேணும்? சரி,
ரிஷபராசிக்கு சுகாதிபதி 4க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சூரியன் அங்கே இருக்கிறாரு மாதத்தின் 14ஆம் தேதி முடிய. இப்படி உள்ள ஒரு பிரகாசமான ஒரு சூழலில் உங்களை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹானர்ஸ், இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். எதிர்பாராத ஹானர் அப்படின்னா, நாம் ரொம்ப நாளாக நம்மளை கௌரவப்படுத்தணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க கௌரவப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கான ஒரு பங்கு கொள்ள வேண்டிய சூழலும் ஏற்படும். அதனால் மனுஷனுக்கு காசு மட்டும் பிரதானம் இல்லை. காசு மட்டும் பிரதானமா? நிச்சயமாக இல்லை. காசோட செஞ்ச பேர் புகழ் அந்தஸ்தும் நமக்கு இருக்கக்கூடிய நம்மளை வளர்க்கும், நமக்கு இருக்கிற மன மகிழ்ச்சியை தரும். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? மன மகிழ்ச்சி வேணும். அந்த மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? காசுனால் மட்டும் இல்லை, பேர் புகழ் அந்தஸ்துனால் வரக்கூடிய மகிழ்ச்சியும் இன்னும் நமக்கு சிறப்பான ஒரு பலனை தெரியும். அந்த அடிப்படையில் பேரு புகழ் அந்தஸ்து தரக்கூடிய அற்புதமான ஒரு சூழலில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு, ஜூன் மாதம். அதையும் தாண்டி யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் சனி நல்ல நிலையில் குறிப்பாக 10ஆம் வீட்டில் உட்கார்றது விசேஷம். ஏன்னா ரிஷபராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10லே சனி பகவான் இருக்கிறார். அதே மாதிரி ரிஷபராசிக்கு 7, 12க்கு வேண்டிய பகவான் செவ்வாய் 12ஆம் இடத்துலேயே இருக்கிறார். வேறு என்ன சார் வேணும்? அப்போ சனி பகவான் ஆட்சி, அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் ஆட்சி, சுக்கிர பகவான் ஆட்சி, பிரமாதமான இல்லை? ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறது ஒரு விசேஷம். அதுக்கு அடுத்தது 7, 12க்கு வேண்டியவர் ஆட்சியாக இருக்கிறது விசேஷம். அதுக்கடுத்து 9, 10க்கு வேண்டியவர் ஆட்சியாக இருக்கிறது விசேஷம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் என்ன மாதிரியான நாமெல்லாம் திட்டமிடணும் அப்படிங்கிற ஒரு நியாயமாக வகுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் தொழிலுக்கு, தொழில்காரகன் பகவான் சனி ரிஷபராசிக்கு. அப்போ தொழில்காரகன் வலுவான நிலையில் இருக்கிறதுனால தொழிலை மேம்படுத்துவதற்கு, முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழிலை மேம்படுத்தலாம். சரி, இப்போ கல்வி பருவத்திலேருந்து வரலாம். மாணவர்கள் கல்வி பருவத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும். கேட்ட இடத்துல கிடைச்சி, ஏன்னா ஜூன் மாதன்றதே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க, காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதைத்தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய நிறைய பெற்றோர்கள் அதுமாரி இருக்காங்க. தன் பெற்ற குழந்தைகளுக்கு சரியான ஒரு பள்ளியை தேர்ந்தெடுக்க, கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவசியங்கள்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு ஜூன் மாதத்தில் அமையும். அப்போ அதெல்லாம் கரெக்டாக போய் உட்காரும் பொழுது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ரிஷபராசியில் பெற்றோர்களும் இருப்பாங்க, ரிஷபராசியில் குழந்தைகளும் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நல்லது நடக்கணும் இல்லையா? நல்லது நடக்கும். என்ன, கல்வி கடவுள் பகவான் புதன் அதிலே இருக்கிறாரு, குறிப்பாக ராசியில் இருக்கிறாரு. 14ஆம் தேதி இப்போ மேலே சுக்கிரன், 12ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் 12ஆம் தேதி சுக்கிரன் போகிறாரு, 14ஆம் தேதி பகவான் புதன் மிதுனத்துக்கு போகிறாரு. ரொம்ப விசேஷம். ராசிக்கு 2ல் போய் புதன் உட்கார்றது விசேஷம். அதில் சூரியனோட சேர்றாரு. அப்போ பிரகாசம் கிடைக்கும், கேட்ட இடத்துல நமக்கு சீட்டு கிடைக்கும். சீட்டு கிடைச்ச இடத்துல நமக்கு இருக்கிற மகிழ்ச்சியை தரும். இது ஒரு பக்கம். இது கல்வி பருவம், மாணவ பருவத்தில் அனைவருக்கும் நல்லா நடக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம வரும்பொழுது, நான் கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டேன், ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன், நான் கேம்பஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஒரு கம்பெனியில் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி இருக்கும், என்னுடைய வருமான வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நல்ல தாராளமாக இந்த ஜூன் மாதத்தில் ஜாயின் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களை நிறைய பேர் அழைப்பாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரிஷபராசிக்கு இருக்கும். ஒன்று. அதுக்கு அடுத்ததாக கல்யாண ஏற்பாடு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் கல்யாண வைபவங்கள் நடக்குமா? நடக்கும். ஏன்? ரிஷபராசிக்கு 7ஆம் வீடு பகவான் செவ்வாயோடைய வீடு விருச்சிகம். அப்போ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், விருச்சிகத்தில் இருக்க வேண்டிய செவ்வாயும் மேஷத்தில் இருக்கிறதுனால ஆட்சி கிரகம். அப்போ அயன சேகன சுகம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஆகையினால தாராளமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. அதுக்கு அடுத்தது, நம்ம வீடு நிலங்கள் வாங்கலாமா? அதுக்கான சூழல் இருக்கா? வீடு வாங்கினதில் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அதுக்கான வாகனங்கள் வாகனம் மாற்றி அமைக்கலாம். நல்ல சிறப்பு இருக்குது. வாகனங்கள் வாங்கலாம். பொருளாதார மேம்பாடு கிடைக்கும். நான் நிறைய நேரம் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமா கேட்குறவங்களுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும், கவலையே வேண்டாம். ஜென்மத்தில் குருன்னு சொன்னாங்களே சார், ஜென்மத்தில் குரு நல்லது பண்ணுவாரா? இந்த கேள்விக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு விடை கிடைக்கல. ஜென்ம குருவாச்சே. அப்போ ஜென்ம குருங்கிறது என்ன ஆகிடும்? எப்படி நல்ல பலனாக தரும்? இப்போ ரிஷபராசியில் தான் பகவான் குரு இருக்கார். இப்போ ரிஷபராசியில் இருக்கிற குரு நல்லதா கெட்டதா? தனிச்சு நின்னா கஷ்டம், அதில் மாற்றமே கிடையாது. தனிச்சு நின்னா கஷ்டம். இப்போ தனிச்சு நிற்கல, சேர்ந்து தான் இருக்கார். இப்போ எவ்வளோ நாளைக்கு சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, மாதத்தின் முற்பகுதி முடிய சேர்ந்து தான் இருக்கிறார். அப்போ மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய 14ஆம் தேதி முடிய சூரியனும் சுக்கிரனும் புதனும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் வலுவான நிலையில். இப்போ 12ஆம் தேதி சுக்கிரனும் 14ஆம் தேதி புதனும் மிதுனத்துக்கு போகிறாங்க. 14ஆம் தேதி வரையிலுக்கு சூரியன் இங்கே இருக்கார். ஆக ஏறத்தாழ ஒரு கிட்டத்தட்ட மாதத்தின் முற்பகுதி எல்லா கிரகமே குருவோடையே இருக்குது. அப்போ கஷ்டம் வராது. இப்போ மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடியதில் அப்படியே மிதுனத்துக்கு எல்லா கிரகங்களும் மாறுறாங்க, குருவை தவிர. அப்போ குரு தனிச்சு நிற்பார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய எல்லா விதமான நன்மையும்
நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்களும் மாதத்தின் முற்பகுதி ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அல்லது நம்ம செஞ்சிடணும். அப்போ மாதத்தின் பிற்பகுதி என்னவாக இருக்கும்? ஒன்றுமே இருக்காது, இந்த அளவுக்கு இருக்காது. மாதத்தின் முற்பகுதி இருக்கக்கூடிய ஒரு இது பிற்பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்தணன் தனித்தில் அவதிகள் நூறுண்டாங்கிற கவிதையை அந்தணன்கிறது பகவான் குரு தனித்து நிற்கிறது. ஜென்மத்தில் நிற்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் அப்படி தான், அல்லது தடுமாற்றமான ஒரு சூழல், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இவ்வளோ தான். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதனால் அந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரிலாம் வேண்டாம். அது அடுத்த இப்போ கிரகங்களை பார்க்கும் பொழுது அதுக்கான அனுகூலங்கள் இருக்குது, அதனால எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த ரிஷபராசிக்கு ஜூன் மாத பலன். மேற்கொண்டு என்ன வேணும் அப்படின்னா, நான் ஆன்சைட்டில் இருக்கேன், பெற்றோர்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பெற்றோர்களை, ஏன்னா சூரிய பகவான் இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் பித்திருக்காரகன். ஆகையினால அவருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் தன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்து பார்க்க வேண்டியதோ, அவங்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் ரிஷபராசிக்கு உண்டு. திருமணம் நடக்கும். திருமணம் நடந்த பிறகு அதற்கு வேண்டிய திருமணமான பிறகு நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? புத்திர பாக்கியம், அது கிடைக்கும். அப்போ இந்த உடல் ரீதியாக ஏதாவது எனக்கு அசௌகரியம் கொடுக்குமா சார் அப்படின்னா, ஜென்ம குருங்கிறதுனால முற்பகுதியோட பிற்பகுதியில் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒரு பேக் பெயின் இருக்குது சார், நெக் பெயின் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன் பேக் பெயின் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்னா, அந்த சூழலில் தான் இந்த கிரகங்கள்லாம் அமையுது. அதனால் இப்போ செவ்வாய் மருத்துவக்காரகன் 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 12ஆம் வீட்டிலேருந்து எங்கே பார்க்குறாரு? உங்களுடைய கடகத்தை பார்ப்பார். கடகம் உங்களுக்கு 3ஆம் வீடு. அப்போ 3ஆம் வீடுங்கும்போது அந்த மாதிரியான உபாதைகள் உண்டு. திரும்ப குரு பகவான் செவ்வாய் உங்களுடைய சத்துருபாவன்னு சொல்லி 6ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை பார்ப்பார். அதனால் அந்த விவகாரங்கள் உணவு சம்பந்தமாகவும் அல்லது உஷ்ண சம்பந்தமான நோய் கண்டிப்பாக நம்மளை பாதிக்கும். உஷ்ணம் தான் நமக்கு இருக்கிற பேக் பெயின், அதுமாரி உடல் பாடி பெயின்லாம் கொடுக்குறது அதுதான். அந்த மாதிரி அந்த உஷ்ணத்தினால நமக்கு அதிகமான தொந்தரவுகளை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக, வெளியில் நம்ம அலைந்து திரிஞ்சிருக்கிற வேலையாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம், கொஞ்சம் கவனமாக அதற்கு தகுந்த மாதிரி உடல் பேண வேண்டிய நெசசிட்டி இருக்கும். நிறைய நண்பர்கள் திசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான உபாதைகள்லேருந்து குறைச்சிக்கலாம். இப்போ திசாபுக்தி அனுகூலமாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுமா? உங்களோட ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும், அதுக்கு அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரம் ஒரு பலன் தான் இருக்கும். அதில் குறிப்பாக அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு திசாபுக்திகள் மாறும். இப்போ 15 வயசில் இருக்கிற ஒரு பையனுக்கும் 45 வயசில் இருக்கிற ஒரு மனிதருக்கும் ஒரே மாதிரியான திசாபுக்திகள் நடக்காது. இவருக்கு வேறு மாதிரி இருக்கும், அவருக்கு வேறு மாதிரி இருக்கும். அவருக்கான ஆதிபத்தியம் என்ன, அவர் எதை செய்வார், எதை செய்ய மாட்டார், அவர் செய்யக்கூடியது நமக்கு நன்மை தருமா அல்லது தீமை தருமாங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம நீண்ட நாளாக சொல்லிட்டு வரேன். அதனால் இப்போதைக்கு இந்த ராசி பலன், குறிப்பாக ஜூன் மாத ராசி பலன் 2024 இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. பிற்பகுதியில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். அதனால் அதெல்லாம் சாதாரணமாக போகக்கூடியதான், பயப்பட வேண்டாம். அதனால் நாம் ஏதாவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, தொழில் பிரமாதமாக அபிவிருத்தி பண்ணலாம், மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் நமக்கு நல்லபடியாக வரும், கவலையே வேண்டாம். அல்ல தொழில் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நம்ம வேறு வழியே இல்லை, தேவையில்லைனாலும் நமக்கு அது போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். சில பேருக்கு டிவிடேஷன் இருக்கும், சில பனிஷ்மெண்ட் ஏரியா கூட இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலை தராது, பயப்பட வேண்டாம். சின்ன சின்னது நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். சும்மா எல்லாத்தையுமே நான் என்னால் பாசிட்டிவாக சொல்ல முடியாது, சில நெகட்டிவும் இருக்க தான் செய்யும். என்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்கிறீங்க, நெகட்டிவாக நெகட்டிவ்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இருக்கிறத சொல்கிறோம், இதுதான் உண்மை. பாசிட்டிவாக இருக்கிற வேலையில் பாசிட்டிவாக சொல்லுவோம், நெகட்டிவ் வேணும்னா நெகட்டிவ் சொல்லுவோம். இப்போ நெகட்டிவ்ங்கிறது இவ்வளோ இந்த பர்சன்டேஜ் தான். அதனால் ஒன்றும் நம்ம ஒரு மாதம் இருந்தோன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளும் மாதத்தின் முற்பகுதியில் எல்லாம் கிடச்சிரும். பிற்பகுதி மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இருங்க. அதனால் இந்த மாதிரி பெயின் இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன உபாதைகள்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது வியாழக்கிழமையில் விசேஷம். ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 26, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மற்றும் வடகிழக்கு, அதிர்ஷ்டமான ரத்தினம் வைரம், அதிர்ஷ்டமான தெய்வம் மகாலட்சுமி. இவங்களை வழிபட்டு எல்லா விதமான இகபர சுகங்களை பெற வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.